அப்படின்னா போன கணக்கோட தொடர்ச்சியான கணக்கை தான் இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கன செவ்வக வடிவிலான பெட்டியின் அளவானது 6 மீட்டரு இன்ட்டு 40 சென்டிமீட்டரு இன்ட்டு 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வர்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. ஐயா ஸோ இப்போ ரொம்ப ஈஸி தான். கன செவ்வக வடிவத்தினுடைய பெட்டி ஓகேவா, ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ மொத்த பரப்பு பெயிண்ட் அடிப்பாங்க. கன செவ்வகம் நம்ம இப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக தான் பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த பரப்பு ஓகேவா. கன செவ்வகத்தோடைய மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? சரி, ஏன்னா வெளிப்புறம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த பரப்புக்கு நமக்கு தெரியும் ஓகேவா. கன செவ்வகத்தோடைய மொத்த பரப்பு நமக்கு தெரியும். ரைட். ஸோ அப்போ நம்ம டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 மீட்டரு இன்ட்டு அடுத்து என்னென்னா 400 சென்டிமீட்டரு இன்ட்டு 1.5 மீட்டரு. ரைட். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அளவில் கவனமாக இருக்கும். இங்கே மீட்ரு கொடுத்துருக்காங்களே, மீட்ரு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ரைட். இப்போ நம்ம என்னவா மாற்றணும் நமக்கு தெரியாது ஓகேங்களா. என்ன முன்னாடியே இருக்குது, நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றும் போது ஓகேவா, டெசிமலில் வர மாரி மாற்றாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பழைய வீடியோலாம் சொல்லியிருப்போம். ரைட். இப்போ நம்ம இது என்னவா மாற்றணும்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா. பட் ஆனால் ஒரு ஹிண்ட்ஸு கொடுத்துருங்க. என்ன கொடுத்தோன்னா ஒரு சதுர மீட்டருக்கு. ரைட். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேட்டா எல்லாம் என்ன மாற்றணும், இந்த சென்டிமீட்டர் என்ன மாற்றணும் அப்படின்னா மீட்டருக்கு மாற்றணும். ரைட். இப்போ நம்ம டயக்ராம்லேயே சொல்லியிருக்கோம், இப்படி தான் போட்டிருப்போம் ஓகேவா. நம்ம மீட்டரு, அடுத்து பார்த்திங்கன்னா டெசிமீட்டரு, அடுத்தது சென்டிமீட்டரு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மில்லி மீட்டரு ஓகேங்களா. மேலேருந்து கீழே இறங்குனா முட்டையை கையில் எடுத்துகிட்டு வருவோம். கீழேருந்து படி ஏறணும் அப்படின்னா ஒவ்வொரு படிக்கும் ஒரு முட்டையை சாப்பிட்டு கீழே போடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம நிற்கிறது இங்கே. இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா மீட்டருக்கு போகணும். ஸோ படி ஏறுறோம். ஸோ அப்போ இங்கே ஒரு முட்டையை எடுத்துருப்போம், இங்கே ஒரு முட்டை ஓகே. ஸோ 2 முட்டையை எடுத்து ஓகே சாப்பிட்டு கீழே போட்டிருப்போம். ஸோ 2 முட்டை ஓகேங்களா. ஸோ அப்போ சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் என்ன பண்ணணும், வகுக்கணும். ஸோ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், 6 மீட்டரு, அடுத்தது 4 மீட்டரு, 1.5 மீட்டரு நமக்கான டேட்டா தகவலை எடுத்துட்டோம். ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூடிய ஓகே அந்த பெட்டியோட நான் மொத்த பரப்பு கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவா. அந்த பெட்டி என்ன வடிவத்தில் இருக்குது? கன செவ்வகத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ பெட்டியின் ஓகேவா, பெட்டியின் வெளிப்புற பரப்பு அப்படின்னு என்ன அப்படின்னா மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும் ஓகே. மொத்த பரப்பு நமக்கு தெரியும். 2 டைம்ஸ் ஆஃப் ஓகேவா, இப்படியே மாட்டு ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 6 × 4 ப்ளஸ் 4 × 1.5 ப்ளஸ் 1.5 × 6. ஸோ இதுதான் நல்லா நான் வச்சுங்க. பெட்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும் இங்கே. ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே பாருங்கள், கணக்கை போட்டுருவோம். ஸோ அப்போ 2 × இதை பெருக்கணும் அப்படின்னா 6 4 24 ப்ளஸ் ஓகேவா 4ஐயும் 15ஐயும் பெருக்குன்னா எப்படி அப்படின்னா 60ன்னு வரும். ஒரு சாணம் புள்ளி குத்தினா அப்படின்னா 6 ஓகேங்களா. ப்ளஸ் 15ஐயும் 6, 15 6 எவ்வளோ, 90 ஓகே. 90ல் ஒரு தானம் தள்ளி புள்ளி குத்தணும் அப்படின்னா 9. ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 × இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 30 39ங்களா. ரைட். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 78 ஓகேவா சதுர மீட்டர் ஓகேங்களா. நல்லா நான் வச்சிங்க, 78 சதுர மீட்டர். அந்த பெட்டியில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அந்த பெட்டியோட பரப்பு எவ்வளோ அப்படின்னா மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னா 78 சதுர மீட்டர். ரைட். இப்போ பெயிண்ட் அடிக்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபா யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அந்த வெளிப்புறம் ஃபுல்லாக மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னா 78 ரூபா. அப்போ மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னா ஓகேங்களா, நம்மகிட்ட இருக்குது 78 சதுர மீட்டரு. ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபா செலவு பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 78ஐயும் 22ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1116 ரூபா வரும் ஓகே. 1716 ரூபா வரும் ஓகேங்களா. ஸோ பிரிக்கி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு மொத்தமாக அந்த பெட்டியை ஓகேவா பெயிண்ட் அடிக்கிறது வர்ணம் பூசுவதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னா 1716 ரூபா. புரியுங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ இந்த விஷயத்தை நான் வச்சுங்க. பெட்டி அப்படின்னு சொல்லிட்டாவே பெட்டி ஃபுல்லாக கனச்செவ்வக வடிவ பெட்டியில் எல்லாத்தையும் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ரைட். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.